ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி வந்து சந்திரகலா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா நம்ம கார்த்திகை கொடுக்க வச்சுருந்த பரிசை வந்து அவங்க பிச்சு போட்டதுனால உண்மையிலே ரொம்ப காண்டில் இருக்காங்க நம்ம ரேவதி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த சித்தியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கூட பிளான் பண்ணுறாங்க. மயில் வாகனமும் ஆமாம், நம்ம கண்டிப்பாக அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டைமில் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம சந்திரகலாவை எப்படியாவது மெண்டல் மாதிரி ஆக்கிடணும், தலை தெறிக்க ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா கொண்டாந்து வைக்க பாலை தூர எடுத்துட்டு அங்கே வந்து சிவப்பு கலர் தண்ணியை வைக்கிறாரு நம்ம மயில் வாகனம். அந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகலா பால் என்ன வெள்ளை கலரில் இருக்காமல் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பால் அது வெள்ளை கலரில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஏதோ கேமில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலா திருப்பி மீனாட்சி அம்மாவை கூப்பிட்றாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மயில் வாகனம் திருப்பியும் அந்த சிவப்பு கலர் தண்ணியை தூர எடுத்துகிட்டு பாலை வச்சிடுறாரு. அப்போ மீனாட்சி அம்மா வந்து காமிக்கும்போது அது பால் வெள்ளை கலரில் தானமாக இருக்குது, என்னம்மா லூஸு மாதிரி வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த சந்திரகலா திருப்பியும் காண்டாகிறாங்க. அதுக்குள்ளே என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருப்பிட்டு இங்கே திரும்பக்குள்ள திருப்பியும் சிவப்பு கலர் தண்ணியை தூக்கி வச்சிடுறாங்க. இவங்க அப்போ நம்மகிட்ட கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே என்ன சித்தி உங்களுக்கு என்ன ஆச்சு, மெண்டல் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், கண்ணை செக்கப் பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தராக ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த சந்திரகலா ரொம்பவே கடுப்பாகி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் சிவனாண்டிக்கு நேராக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இந்த வீட்டில் என்ன எல்லாருமே நக்கல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ கண்டிப்பாக அங்கே இருந்தாங்கன்னு சந்திரா, நம்ம வந்து நினச்ச விஷயம் நடக்கணும்னா நீ அங்கே இருந்தால் தான் முடியும், கொஞ்ச நாள் பொறுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் நானும் அந்த விஷயம் நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வரட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிகிட்ட பேசினோடனே ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. இங்கே என்னென்னா எல்லாருமே சந்திரகலாவை பைத்தியமாக்க நினச்சி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரகலா தூரத்துலேருந்து அதை கோவமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.